वहाँ के महलों के अंदर भी विमानों की लाइन लगी होगी। அங்கே மாளிகைகளுக்குள் கூட விமானங்களின் வரிசை இருக்கும். और विमान भी चलाने के बहुत सहज होंगे। அந்த விமானங்களை நடத்துவதற்கு கூட மிகவும் எளிதாக இருக்கும். அதை இயக்குவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். ऐसे नहीं कि विमान खराब हो जाए, அப்படி இல்லை, அந்த விமானங்கள் வந்து ரிப்பேர் ஆகிவிடும். तो मैकेनिक के पास ले जाना पड़े। அப்போ அந்த விமானத்தை வந்து மெக்கானிக்கிடம் கொண்டு போய் விடணும் என்று कारखाने में ले जाना पड़े। தொழிற்சாலைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கும். विमान एटॉमिक एनर्जी के आधार पर விமானம் அந்த அட்டாமிக் எனர்ஜியின் ஆதாரத்தின்படி बहुत काम करेंगे। அந்த மாதிரி வேலை செய்யும். அதனுடைய அடிப்படையில் வேலை செய்யும். ये आप लोगों के कारण உங்களால் लास्ट इन्वेंशन निकली है। இந்த லாஸ்ட் இன்வென்ஷன் வந்து வெளிவந்திருக்கிறது. உங்களின் காரணத்தினால். क्या என்ன? ऊर्जा कहाँ से मिलेगी? ஊர்ஜா, அந்த சக்தி பவர் எங்கிருந்து கிடைக்கும்? या तो सूर्य से ऊर्जा मिलेगी, ஒன்று சூரியனிடமிருந்து அந்த பவர் கிடைக்கும், या அல்லது एटॉमिक एनर्जी से ऊर्जा मिलेगी। அட்டாமிக் எனர்ஜி அதனிடமிருந்து சக்தி கிடைக்கும், பவர் கிடைக்கும். करेंसी में असल्फियां होंगी। கரன்சியில் வந்து தங்க நாணயங்கள் இருக்கும். करेंसी ढालनी नहीं पड़ेगी। கரன்சி போட வேண்டி இருக்காது. लेकिन आजकल जैसी करेंसी नहीं होगी। ஆனால் இன்றைய காலத்தில் இருப்பதை போல கரன்சி இருக்காது. रूपरेखा परिवर्तित हो जाएगी। அதனுடைய வடிவமைப்பு வந்து மாறி இருக்கும், சேஞ்ச் ஆகி இருக்கும். डिजाइन और भी अच्छी अच्छी होगी। டிசைன்ஸ் இன்னும் நல்ல நல்ல டிசைன்களாக இருக்கும். असल्फियों की அந்த கோல்டு காயின்ஸ் தங்க நாணயங்களுடைய டிசைன்ஸ். और लेन देन तो निमित्त मात्र होगा। மற்றும் குடுக்கல் வாங்கல் வந்து நிமித்தமாக இருக்கும். जैसे आजकल करेंसी का लेन देन होता है, எது போல இன்றைய காலத்தின் கரன்சி வந்து குடுக்கல் வாங்கலாக இருக்கிறது. बिना करेंसी के लेन देन के कोई काम चलता ही नहीं। குடுக்கல் வாங்கல், அதாவது கரன்சி இல்லாமல் எந்த ஒரு குடுக்கல் வாங்கல் என்பது இருக்காது. ऐसे वहाँ नहीं होगा। அங்கே அது போல் இருக்காது. கரன்சி இல்லாமல் வேலை நடக்காது இங்கே, ஆனால் அங்கே அது போல் இருக்காது. जैसे यहाँ मधुबन में परिवार होते हुए भी எது போல இங்கே மதுவனத்தில் குடும்பமாக இருந்தாலும் கூட चार्ज वाले अलग अलग बनाए हुए हैं ना। சார்ஜ் ஏற்றுக்கொள்பவர்கள் தனித்தனியாக இருப்பார்கள் இல்லையா? अलग अलग डिपार्टमेंट बनाए हुए हैं। தனித்தனியான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உருவாகி இருக்கிறது. परिवार होते भी चार्ज वाले से பரிவாரம் இருந்தும் கூட அங்கே சார்ஜ் இருப்பவர்கள் चीज लेते हो ना। நீங்கள் அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்கிறீர்கள் இல்லையா? एक देता है, दूसरा लेता है। ஒருவர் தருகிறார், இன்னொருத்தர் வாங்குகிறார், எடுத்துக்கொள்கிறார். ऐसे वहाँ भी फैमिली सिस्टम होगा। அதே போலதான் அங்கேயும் வந்து அது போல ஃபேமிலி சிஸ்டம் இருக்கும். वहाँ दुकानदार और ग्राहक का भाव नहीं होगा। அங்கே கடைக்காரர் மற்றும் வாடிக்கையாளர் அந்த உணர்வு இருக்காது. सबके अंदर मालिक पने का ही भाव होगा। அனைவருக்குள்ளும் அந்த எஜமான தன்மை என்ற உணர்வு இருக்கும். सिर्फ आपस में एक दूसरे की चीज का एक्सचेंज करेंगे। அவர்கள் தங்களுக்குள் ஒருத்தருக்கொருத்தர் வந்து எக்ஸ்சேஞ்ச் மட்டும் செய்து கொள்வார்கள், பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்வார்கள்.
कुछ देंगे कुछ लेंगे। ஒரு சிலதை கொடுப்பார்கள், ஒரு சிலதை வாங்குவார்கள். और कमी तो किसी बात की भी नहीं होगी। ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் குறைவு இருக்காது. प्रजा को भी कमी नहीं होगी, பிரஜைகளுக்கும் குறைவு இருக்காது. यथा राजा तथा प्रजा। ராஜா எப்படியோ பிரஜைகளும் அப்படித்தான். प्रजा भी अपने शरीर निर्वाह से कदम गुना भरपूर होगी। பிரஜைகளும் கூட பல மடங்கு வந்து நிறைஞ்சிருப்பார்கள். इसलिए मैं ग्राहक हूँ அதனால் நான் வாடிக்கையாளர், और ये मालिक है, இவர் வந்து எஜமானன். ये भाव वहाँ नहीं रहेगा। இந்த உணர்வு அங்கு இருக்காது. इसलिए कि आपस में लेन देन होगी। சிநேகமாக தங்களுக்குள் வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்கும். हिसाब किताब की कोई प्रकार की खींचातानी नहीं होगी। எந்த ஒரு கணக்கு வழக்குக்கான அந்த இழுபறி வந்து அங்கே இருக்காது. उधार आदि के रजिस्टर वहाँ नहीं बनाने पड़ेंगे। அங்கே கடனுக்காக வந்து கடன் வாங்குவது கொடுப்பது அதுக்கான ரெஜிஸ்டர் அங்கே இருக்காது. लोन लेने की परंपरा नहीं होगी। லோனை வாங்குகிற பாரம்பரியம் அங்கே இருக்காது.